ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரண்ட் சைடு பாடி, இது வந்து பேக் சைடு பாடி, இது வந்து பேக் சைடு ஹெட்டு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம தைக்கும் போதே நம்ம என்ன நாட் போடும்போதே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன பண்ணியிருக்கு, நான் வந்து இயர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு யூ ஷேப்பில் தைச்சி திருப்பிட்டு இதிலே ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணணும், இது வந்து ஃபுல்லாக க்ளோஸாக தைச்சிட்டு அதுக்கு பிறகு இதுக்கு மட்டும் காட்டன் ஸ்டிஃப் பண்ணி என்ன பண்ணணும், ஜிக்ஸாக் மாதிரி போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த மாதிரி நாட் போட்ட பிறகு என்ன பண்ணுறோம், இந்த பேக் சைடு பாடியை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஃப்ரண்ட் சைடு பாடி வந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு மேலே அப்படி போடுறோம். போட்டுட்டு இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அதாவது கையிடுக்கும் கால் இடுக்கும் நடுசில் இதை வந்து இந்த பேக் சைடு கையிடுக்கு கால் இடுக்கில் வந்து ஜாயின் பண்ணணும். அப்படி இந்த சைடும் அந்த சைடும் நாட் போடுங்க. இந்த சென்டரும் இந்த பேக் சைடு கீழே வந்து சென்டர் பார்த்து நாட் போட்டு இதில் ஒரு நாட், இந்த லாஸ்ட் எண்டு இந்த லாஸ்ட் எண்டு நாட் போட்டுங்க. இதில் வந்து ஃபுட் பேடை ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து அதே மாதிரி நம்ம இது போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட்டும் பேக்கையும் வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தைக்கிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபர் கிளாத்தில் நாட் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஈஸியாக பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஆனால் கண்டினியூ ஸ்டிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி இதேமாரி நீங்கள் ஒரு கிளாத்தில் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு ஓனாக டெடி பேர் செய்ய தெரியும். Thank you, friends.